பட் எனிவே இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக டபுள் சந்தோஷத்தோட பேசுகிறோம். இந்த சிங்கம் டு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஆல் தி கிரெடிட் வி ஷுட், நானாக இருந்தாலும் சரி, சூர்யா சார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் கிரெடிட்டும் ஐ திங்க் வில் கிவ் இட் டு ஹரி சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீக்வலுக்கு வந்து எப்பயுமே வந்து கம்மி டாக் தான் வரும். அதில் தான் நாங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷனில் பயந்துகிட்டே இருந்தோம். ஐ மீன் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் சீக்வல்னாலே கம்பேர் பண்ணி ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்களே இந்த ஒரு பயம் இருந்தது. பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹரி சாரும் சூர்யா சாரும் சேர்ந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே ரியலி நீட் கிரேட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தேட். ஒரு சீக்வல் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறது தான் முதல் வாட்டின்னு நான் நினைக்கிறேன். அதுபோல் இது இன்னொரு சின்ன விஷயம் ஹரி சார் சொன்னதுன்னா நான் சொல்லணும். அந்த ஷிப்பை சுற்றி வந்து அந்த போட் சேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த போட் வந்து ரியலாகவே ஓட்டுனது சூர்யா சார் தான். அது கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னா, அந்த போட்லாம் ஹாலிடேக்கெல்லாம் நாங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஓட்டுறது. அதுலேயும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் மேலே ஹெலிகாப்டர் ஷூட் பண்ணும்போது இந்த டைமிங்கில் அது வந்து முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அந்த வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக ஓட்டுனது இட்ஸ் எ கிரேட் திங். தட்ஸ் வை ஹீ இஸ் வேர் ஹீ இஸ். அந்த மாதிரி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஹரி சார் வந்து வீடியோஸ் காட்டினார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னார். ஸோ it was a great job by each and every technician and actor of this film. So and முக்கியமாக இன்னொருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். அது வந்து விவேகா சார், எங்களுடைய லிரிக் ரைட்டர். எல்லாம் பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் விவேகா சார், கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ் டு ஆல் மை சிங்கர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், மை என்டையர் டீம், மை இன்ஜினியர்ஸ், மை மேனேஜர்ஸ், my singers, musicians and all. And a very very big thanks to my producer, Prince Pictures, Irkutum, Lakshman sir and Jnanavel sir of Studio Green and all. Thank you. I think all that I can say is thank you. And Surya sir, thank you once again for all the confidence you had in me. And Hari sir, thank you so much. Thanks sir, thanks everybody. கொஞ்சம் எமோஷ்னலாகவே இருக்குது. ஏன்னா நிறையா சந்திச்சிருக்கோம் மற்ற நேரத்தோட. ஏன்னா ஒரு 12வது படம் இந்த காலத்தில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அது தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் வேலை கிடைக்குன்றதுக்கு, சினிமாவில் நல்லபடியாக இருக்கலான்றதுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக கிடைச்ச வெற்றியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரோட உழைப்பும் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம கிடைக்கிறது. இதுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் தான் உழைச்சிருக்கோம். இந்த படத்தில் ஒருத்தராக பண்ணியாச்சுன்னா அது தேரை தொட்டு கும்பிட முடியும், பல பேர் சேர்ந்தால் தான் இழுக்க முடியும். அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இழுத்துருக்கோம். அதனால தான் அந்த தேர்வு வேகமாக வந்திருக்கு. ஆனால் அதை மீறி எங்களுக்கு வந்து இது நான் சும்மா ஒரு சபை முறையாக சொல்லலை, சபையில் சொல்லணுன்னு எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. எங்களுக்குன்னு சொன்னால் நான் எங்கள் டீம் டோட்டலாகவே சொல்கிறேன். இப்போ சூர்யா சாரெல்லாம் வந்து தனி ஹீரோவை என்னால் பார்க்க முடியல, 4வது படம். அதனால் எங்கள் டீம் அப்படின்னு நினச்சி எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. எப்படின்னா நிறைய பேர்கிட்ட இது எங்கள் வேலையை வந்து இப்போ பாராட்டுறாங்க இல்லையா. எப்போதுமே வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்போது தான் நமக்கு வந்து நம்மளுடைய உழைப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது அப்படியே சுற்றி இருந்து அப்படியே தூக்கி விடும் நம்மளை அப்படின்னு நான் நம்புகிறாள். அந்த வகையில் பெரியவங்க நிறைய பேர் எங்களை சுற்றி இருந்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. எங்களை நிறைய பேர் நல்லா வரணும்னு நினச்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் இந்த இடத்துல நான் நினச்சி பார்த்து அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நீங்கள் பத்திரிகையிலேருந்து ஒவ்வொரு தடவை விமர்சனம் படிக்கும்போதெல்லாம் அந்த விமர்சனத்தை படிங்கப்பா அப்படி படிச்சுட்டே இருப்பாங்க. நல்ல விஷயமா போயிட்டே இருக்கும். அதெல்லாம் விடு. அப்புறம் பின்னாடி எங்கே அடி உழுது பாருன்னு சொல்லி டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறமா கொஞ்சம் இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சரியில்லாத விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் ரொம்ப ஒரு மன நிறைவோடவும், சரி இது சரியில்லை தானே, கரெக்டு தானே, லாஜிக்கில் தானே அப்படின்னு சரி பண்ணலான்னு நினச்சா அங்கே மொத்தமாகவே சரி பண்ண முடியல. கொஞ்சம் நினச்சி கொஞ்சம் இந்த படத்தில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணேன். ஆனால் மொத்தமாகவே பண்ண முடியல. ஏன் தெரியுமா? ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்னு பேர் கொடுத்துட்டாங்க. நான் வந்து இப்போ வந்து என்ன தான் என்னோடய க்ரியேட்டிவிட்டியை சரி பண்ணிக்கிட்டாலும், அதுக்காக படம் எடுத்தாலும் நான் வந்து பணம் சம்பாதிச்சு கொடுத்தே ஆகணும் நான். ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்காக சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சே கூட சில விஷயங்கள் வந்து இது கமர்ஷியலாக இருக்கட்டும்ப்பா, இது ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஆடியன்ஸ் வந்து இதில் கை தட்டுவான், லாஜிக் இருக்காட்டு கூட பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன். அதுக்கு உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன். அது சமயத்தில் ரகுமான் சார் சொன்னார், நிறையா பாராட்டினார். ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்ன்றவங்க அப்படி தான் இருக்கணும் சார். ஆமாம் சார், ஒரு பிரேக் விடுறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து போனாரா சாப்பிட்டாரான்றதை வந்து நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் எனக்கு பிரேக் முடிஞ்சோடனே டக்குன்னு அவர் ஷாட் வைப்பேன். இல்லை அங்கே ஏதோ பிரச்சனை, அவருக்கு சாப்பிட்ற இடத்துல பிரச்சனைன்னா அதுவும் நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஷாட் வைப்பேன். ஸோ எனக்கு டைமை சுருக்கி நான் எடுத்தால் தான் நான் நினச்ச நேரத்துக்குள்ளே எடுக்க முடியும். அப்படி இருந்தாலும் இந்த படத்தை வந்து நான் வந்து கம்மியான நாட்கள்லேயே கம்மியான பொருள் செலவுலேயே முடிக்கல. எனக்கு வந்து அதுக்கு வந்து நான் எங்கள் ப்ரொடியூசர் தான் சொல்லணும், லக்ஷ்மண் சாரை நிறையா செலவு பண்ணியிருக்கேன்.
இந்த நிறைய செலவு பண்ணுறதும் குறைத்து செலவு பண்ணுறதும் எந்த டைரக்டரையும் வேணும்னு யாரோ செலவு பண்ணியிருக்கலாம், அவங்கள நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் இது முடிவு பண்ணுறது கதை தான். அந்த கதை தான் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், எத்தனை நாள் எடுக்கணுன்றது முடிவு பண்ணும். அதே வகையில் இந்த கதை வந்து முடிவு பண்ணிச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா போகணும், மலேசியா போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஆந்திரா போகணும், கேரளாவில் போய் சேசிங் எடுக்கணும்னா எவ்வளோ காசு செலவாகும். ஸோ இதெல்லாமே எங்களுக்கு தெரிந்து பிளான் பண்ணி நாங்கள் எடுத்தோம். அந்த வகையில் அண்ணன் சொன்ன மாதிரி ப்ரொடியூசரை பற்றி யாரும் பேசல, ப்ரொடியூசர் டைரக்டர் தானே நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே வந்து ப்ரொடியூசர் மனசில் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ அந்த வகையில் ப்ரொடியூசர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லலாம், ஓனர் ஆஃப் தி ஷிப் ப்ரொடியூசர் தான் என்றைக்குமே. அவங்க ஓனர் வந்து திருப்தியாக இருந்தால் தான் கேப்டன் வந்து ஒழுங்காக டீசலே போட முடியும் ஷிப்புக்கு, இல்லைன்னா அவ்வளோதான் க்ளோஸ். ஸோ அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், ப்ரொடியூசர் 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 முதலாளி இல்லாமல் ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்காது. அத்தனை பேருக்கு நம்ம அத்தனை பேரும் எல்லாரும் ஒன்று தான். ஒருத்தர் வந்து சம்பளம் வேண்டாம் முன்ன பின்ன வாங்கலாமே தான், அத்தனை பேரும் தொழிலாளி தான் முதலாளிகளை தவிர. அந்த முதலாளிக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்குறோம், மரியாதை என்றைக்கும் கொடுப்போம். கொடுத்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம உரிமைகளை கேட்டு வாங்கிக்கிறோம், நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்காக சில விஷயங்களுக்கு சண்டை கூட போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு உண்மையாக இருப்பவர்கள் மட்டும்தான் உயர முடியும். மறுபடியும் தான் ஒரு முதலாளி ஆக முடியும். ஆகும்போது தான் அந்த வலியும் தெரியும். ஓகே, இப்போது இந்த வெற்றி பெற்ற நேரத்தில் நீங்கள் அத்தனை பேர் வந்து நிறையா டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசிகர்கள் அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய டீம் நிறையா பேர் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோடய அசிஸ்டன்ஸ்லேருந்து அத்தனை பேரும். சூர்யா சாரை பற்றி நான் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, அதாவது ஒரு படம் ஒர்க் பண்ணால் எனக்கு தெரியும் அந்த ஹீரோன்னு சொல்லலாம், 2 படம் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், 3 படத்துலேயே ஒரு பிரதர்னு சொல்லணும். இப்போ 4வது படம் ஒர்க் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். அந்த வகையில் இந்த சக்ஸஸை வந்து நானும் என்னோடய பிரதரும் எங்கள் டீம் எல்லோரும் சேர்ந்து ஜெயிச்சதா நான் நினச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.